இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோங்க. ஆனால் எதுக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? சரி வாங்க, அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு ஊரில் துறை ஒருத்தர் இருந்தார். அவர் சீடர்களுக்கு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு விரும்பினார். அப்போது அவர்களிடம் உதாரணத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகம் பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பிக்க இருந்தார். அதனால் அவங்களிடம் ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை காமிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பூச்சி நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு வெளியே வந்துடும், ஆனால் இதுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மண்டலத்துக்குள்ளே சென்றார். அங்கே இருந்த ஒரு சிறுவன், ஆகா பட்டாம்பூச்சி ஓட்டை உடைக்க ரொம்ப கஷ்டப்படுகிறது அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த ஓட்டை லேசாக உடைச்சிட்டான். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்ததும் இறந்துருச்சு. இதனால் பட்டாம்பூச்சி இறந்ததுக்கு நாம தான் காரணமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சீடன் அழுதுட்டு இருக்கான். அப்படியே அந்த வழியாக துறவி வராரு. அந்த சீடன் அழுதுட்டு இருக்கான். ஏன்பா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த சீடனும் நடந்ததை சொல்கிறான். அதுக்கு அந்த குரு அந்த சீடன்ட்ட சொல்கிறாரு, பட்டாம்பூச்சி அத்தகைய போராட்டத்தை அனுபவிக்க காரணம் என்ன அப்படின்னா, அதோட சிறகுகள் வலுப்பெறுவதற்கும் தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கும் தான் காரணம் என்று சொல்கிறாரு. அதே போல தான் நாமும் நம்ம வாழ்க்கையில் இன்பமாக வாழ பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதுக்காக மனமுடிஞ்சு போகக்கூடாது. தொடர்ந்து போராடுவோம், வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம். நன்றி.